பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசுவின் நாமத்துல உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜூம் ஆராதனையை லைவ்ல அட்டன் பண்றவங்க எல்லாருமே என்னுடைய கிரீட்டிங்ஸ். அண்ட் இது மாத்திரம் இல்ல, லைவ்லாம் வர முடியாது பிரதர், ஆனா நான் வந்து யூடியூப்ல கேட்டு இருக்கிறேன் மெசேஜ் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த வெகு சிலரையும் இயேசுவின் நாமத்துல வந்து நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நீங்க எந்த நாள்ல கேட்டாலும் இந்த நாள் தான் உங்களுக்கு இது கர்த்தருடைய நாள். இதை வந்து நம்ம களி கொண்டு மகிழலாம், வார்த்தையில களி கூறலாம். வார்த்தையின் மூலியமா ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள் செய்வாரு. இன்னியோட மெசேஜுக்கு போறதுக்கு முன்னதாக, போன மெசேஜ்ல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் ப்ரெசென்ட் பண்ணும்போது. அந்த மிஸ்டேக் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:4 நம்ம படிச்சோம். அதுல வந்து நான் ஒரு வார்த்தை வந்து தப்பா சொல்லிட்டேன். அது வந்து வசனத்துல இல்ல, அர்த்தத்துல. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு இன்னையோட வேர்டுக்குள்ள போலாம். அப்போஸ்தலர் 1:4 வசனம் சொல்லுது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, அதை ஏசப்பா வந்து சீஷர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இந்த வசனத்தை நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டும் ஒன்னாதான் நடக்குது. அதனால அது வந்து சீஷர்களுக்கு தனித்தனியா, நமக்கு வந்து ரெண்டும் ஒன்னா நடக்குது. ஆனா ஒரே ஈவெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டேன். ரெண்டுமே அட் டைம் வந்துடும். நீங்க தண்ணியை விட்டு மூங்கி ஏஞ்சிக்கும் போது பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொன்னேன், which is wrong. அது வந்து தெளிவில்லாம சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்ல இன்னும் அதிகமா ஆழமா படிக்கும் போது நிறைய தெளிவு கிடைச்சது. அது ரிலேட்டடா என்னுடைய மென்டார்ஸை கேட்கும் போது கிளாரிட்டி கிடைச்சது. எனக்கு அது ஆல்ரெடி தெரியும், ஆனா ப்ரெசென்ட் பண்ணும் போது வந்து கன்ஃபியூஷன்ல தப்பா போட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே, இப்ப என்னன்னா, இது வெவ்வேறு செப்பரேட் ஈவெண்ட்ஸ். ஓகே, வெவ்வேறு செப்பரேட்டான காரியங்கள், சம்பவங்கள். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம், அதாவது ஜலத்தினால ஞானஸ்நானம், நீர் முழுக்கு. ஓகேவா, தண்ணினால முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது தனி ஈவெண்ட். சோ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு, அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்ஸ், ரெசிடென்சி நம்மளுக்கு கொடுக்கப்படும், நமக்குள்ள அவர் வந்து வாசம் பண்றாரு, அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்பனா ஜலத்தினால் ஞானஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. சோ ஜலத்தினால் நாம் ஞானஸ்தானம் பெறும்போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது, ஒரு மாற்று கருத்துல. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் என்பது, ஆவியானவர் இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரெசிடென்ட் இன் அஸ், பட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் பிரசிடென்ட் இன் அஸ், நமக்கு தலைவராய் முழுக்க முழுக்க நான் ஆவியானவரால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத வந்து பேப்டிசம்ல அந்த சிம்பிள் நமக்கு கிடைக்கல, அந்த ஒரு அனுபவம் கிடைக்காது. அதற்கு அதற்கு தான் இவங்களுக்கு பெந்தகோஸ்தே நாள் கிடைச்சது, நமக்கு செப்பரேட் ஈவெண்ட் இருக்கு. இது வந்து தனி மெசேஜ். இப்போதைக்கு அந்த கிளாரிட்டி மட்டும் கொடுத்துறேன். 2 ஈவெண்ட். நிறைய பேர் வந்து வர சாட்டர்டே ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க ஒரு சில சபைகள்ல. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கன்ஃபியூஷன் இல்லாம தெளிவா போங்க. நீங்க ஞானஸ்தானம் முங்கி ஏஞ்சிக்கும் போது ஆல்ரெடி ஃபெய்த் பை ஃபெய்த் வந்து நீங்க அறிக்கை இருக்கீங்க. முங்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஜலத்தினால எடுக்கிறோம், ரட்சிப்பு நிச்சயம், பரலோகம் கேரண்டி ஆகுது. ஆனால் பசுத்தாவியனா நமக்கு கொடுக்கப்பட்டாரு, ஆனா அவர் முழுவதுமாய் நம்மை நிரப்பியார்ல. செப்பரேட் ஈவெண்ட் அங்க நடந்துச்சு பெந்தகோஸ்தே நாள்ல, அதை குறிச்சு இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கும் அந்த மாதிரி தனியா ஒரு ப்ராசஸ் தேவை. அது செப்பரேட் மெசேஜ், வேற ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கான ஜூம் லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து இன்னையோட வேர்டுக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா, இதுவரை கடந்த 3 வாரங்களா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆவியானவர் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கிறாருன்னு பார்த்தோம். ஃபெலோஷிப், ஐக்கியம். ஆவியானவர் யார் அப்படின்றது வந்து நிறைய, அவர் வந்து ஹெல்ப்பரு, டெசிஷன் மேக்கிங் உதவி, அந்த மாதிரி நிறைய அம்சங்கள் பார்த்தோம். அதுல முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நமக்கு நண்பன் அப்படின்ற மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட் என்ற டைட்டில் பார்த்தோம். இந்த மெசேஜ் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு பயங்கரமா ரீச் ஆச்சு. நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது ஒரு ரெவலேஷன். நம்ம கிரேசி போட்டிருந்தாங்க. அது வந்து ஸ்டேட்டஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணும் போது, ஓ உங்க காட் உங்களுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு அன்பிலிவர்ஸ், கர்த்தர் அறியாதவங்களுக்கு போய் ரீச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து, ஓ இவங்க பாரு, இவங்க காட் தான் மற்ற எல்லா இதுல. ஆனா நமக்கு வந்து ஆவியானவர் நமக்கு வந்து நண்பனா கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதை வந்து பப்ளிசைஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி வார்த்தையை கேட்டு அப்படியே இல்லாதபடிக்கு அதை அசை போட்டு ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சமாவது போட்டுணும் வெளியேன்றவங்க, நான் அவங்கள வாழ்த்துறேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு போய் வார்த்தை ரீச் ஆகணும், அது மட்டும் தான் என்னுடைய கோல். ஏன்னா என் வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை, யாருன்னா அந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா தயவு செஞ்சு போடுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது பார்த்த முக்கிய அம்சம் என்னது, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, யாருக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, குமுத ஆண்டி வந்து எல்லாத்தையும் ஜபத்திலே வச்சுட்டாங்க, இனிமேல் என்ன பிரசங்கம் பண்றது தெரியல. யாருக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்காரு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம வந்து வசனத்துல பார்த்தோம். கடைசியா போன வாரம் நம்ம பார்த்தது
பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து என்ன அடையிறோமா, பலன் அடையிறோம் அப்படின்னு பார்த்து முடிச்சோம். பலனை வச்சு என்ன பண்றது? சாட்சிகளா வாழணும். அதுக்குதான் பலன். ஓகே. இன்றைக்கு வந்து பார்ட் 4 ஆவியானவரோட ஒரு பயணம் சீரிஸ் பார்ட் 4 பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப குரூஷியலா போச்சு. நான் பாருங்க 1.25 மணி நேரம் ஒரு பிரசங்கம் இருக்குது. அப்ப எவ்வளவு இன்டென்ஸா இருந்திருக்கும் மார்னிங் நீங்க நினைச்சு பாருங்க. அதே வார்த்தை தான் அவ்வளவு டைம் எடுக்க முடியாது. அதனால டு த பாயிண்ட் நான் பேச போறேன். ஓகே. பிசி அண்ட் ஏடி பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத். ஓகேவா? அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு எப்படி கேலண்டர் ரெண்டா பிரிச்சாங்களோ அது போல பரிசுத்த ஆவியானவருக்கு முன் பரிசுத்த ஆவியானவருக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளையே ரெண்டா பிரிக்கலாம். இல்லைன்னா அங்க இருக்கிற கதாபாத்திரங்களை ரெண்டா பிரிக்கலாம். பிஃபோர் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப்டர் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்வுகளை பைபிள ரெண்டா பிரிக்கலாம். அதுதான் அதை குறிச்சு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மைய கதாபாத்திரம் பேதுரு. பீட்டர் பீட்டரை குறிச்சு பார்க்க போறோம். எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு முன் வருவதற்கு முன்பதாக சீஷர்கள் எஸ்பெஷலா பீட்டர் எப்படி இருந்தாரு, ஆஃப்டர் ஹோலி ஸ்பிரிட் என்ட்ரி பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்தாருன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்னன்னா கல்வாரி கிரைஸ்ட் சாப்பிள்ல காலைல அட்டன் பண்ணவங்க சிரிக்கிறாங்க. எப்படி பண்ணுவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு. ஓகே. அப்போ சிலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். வேற எந்த பக்கமும் நம்ம திரும்ப மாட்டோம். 2ஆம் அதிகாரம் மட்டும் தான் நீங்க நம்ம தியானிக்க போறோம். ஃபுல்லா தியானிக்க முடியாது. ஒரு சில வசனங்கள் மாத்திரம். ஓகேவா? எஸ். 1ஆம் வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பெந்தகோஸ்தே என்பது ஏதோ ஒரு குரூப் போல. பெந்தகோஸ்தே என்பது ஏதோ ஒரு டினாமினேஷன் போல. டினாமினேஷன் ஆக்கிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா தேவன் ஏற்படுத்தின பெந்தகோஸ்தே என்பது ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க புதுசா கேட்கறவங்க தெரிஞ்சுக்கோங்க. பெந்தகோஸ்து என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? வேற ஏதோ நினைச்சிருந்தேனே. ஏதோ அந்நிய பாஷெல்லாம் பேசுறது ஏதோ திருச்சபைகள் நினைச்சு இல்ல. திருச்சபையில அதான் பண்ணுவாங்க. ஆனா பெந்தகோஸ்து என்பது தேவன் நியமித்த ஒரு நாள். அந்த நாள்ல காட் ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆசைப்பட்டார் அந்த டைம்ல. அதுதான் நடந்துன்னு இருக்கு. இப்ப வரைக்கும் வந்து பெண்டெகோஸ்டல் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம். ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பெந்தகோஸ்து என்பது ஒரு நாள். உங்களுக்கு எனக்குமே அந்த நாள் இருக்குது. ஓகேவா? பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் எஸ்பெஷலா ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. 2ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. புரிஞ்சுக்கணும். ஏதோ காத்து ஏதோ பயங்கரமா இடி முழங்கலாம் சத்தம் கேக்குது. அங்க ஒரு விஷயம் ஹோலி ஸ்பிரிட் ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா, நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் போய் ஏதோ வந்து அமர்ந்ததாம். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே பேப்டிசம் அடையும்போது உச்சம் தலை முதல் உள்ளங்காடு வரைக்கும் நம்ம வந்து நனைகிறோம், மூழ்கி எழுச்சிக்கிறோம். ஆனா எங்க பாஸ்டர் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி நான் வந்து திருச்சபையில பாஸ்டர் வின்சென்ட் அங்கிள் அவரு சொல்லுவாரு. ஏன் நிறைய பேர் வந்து இன்னும் ரட்சிப்பு முழுமையடைறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா உடல்ல இருக்கிற எல்லா பாட்டுமே ஞானஸ்தானம் பெறுது நாக்க தவிர அப்படின்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் ரசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாயை நிறைய பேரால கட்டுப்படுத்த முடியாது. வாய்னாலே அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா இந்த எனக்கு ரெவலேஷன் வந்ததுக்கு அப்புறம் எங்க அங்கிள் சொன்ன அந்த வேர்டை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆமா அது உண்மை. நாக்க ரட்சிப்புக்குள்ள நடத்தம் இல்லையா? ஆனா நாக்கையும் ரட்சிப்புக்குள்ள நடத்ததான் பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ்து நாள்ல கொடுக்கப்படும் போது எதன் வழியா இறங்குறாங்க? நாவுகளை போல. அப்போ என்ன அர்த்தம் இதுல அப்படின்னா, உடல் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த நாக்க கட்டுப்படுத்த முடியலன்றதுனால ஆவியானவர் நாக்கு வடிவத்திலே வந்து நாக்கிலே வந்து உட்காந்துட்டாரு. அது பேர் தான் டங்ஸ். டங்குனா நாக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து அந்நிய பாஷைன்னு வரவங்க சொல்றது வந்து அந்நிய பாஷை என்பது டங்ஸ்ன்னு தான் சொல்றாங்க. நாக்கு தான் நாவுகள் அவ்வளவுதான். நாவுகள் பேசுனது அப்படின்ற மாதிரி டங்ஸ் பேசுறியா அப்படின்ற அந்நிய பாஷை பேசுறேன்னு கேட்கறாங்க. ஸோ டங்ஸ் மூலியமா அந்நிய பாஷையின் வரங்கள் மூலியமா நாக்கும் முழுமையா ரசிக்கப்படுது. இதுவும் தனியா செப்பரேட் மெசேஜ் இதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்து நம்ம பார்க்கலாம். எஸ்எஸ்சில பார்ப்போம். இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. சோ இது புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த டங்ல தான் வந்து உட்கார பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நாவு எங்க வந்து அமரும்? தலை மேலயா? இல்ல மூக்கு மேலயா? மூக்கு மேல வந்து நாக்கு உட்காந்தா நாக்கு மொக்கான்னு பாட்டு இருக்கும். அதனால மூக்கு மேல நாக்கு இல்ல, நாக்கு மேல மூக்கு இல்ல. நாக்கு வந்து நாக்குல தான் உட்கார்ந்து இருக்குது. அதனால அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ டங்ஸ் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சோ இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பெந்தெகோஸ்து நாள் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம்
பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார்கள். இதுக்கு முன்பதாக வரைக்கும் பழைய ஏற்பாடு எல்லாமே பைபிள் ஹீரோஸ் நிறைய பேரு ஆவியானவர் வராரு, உதவி செய்யறாரு, போறாரு, வராரு, பலன் தராரு, போறாரு, வராரு, போறாரு. ஆனா இந்த இடத்துல இயேசுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு பெரும்பாலும் டீச்சர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் அங்கிருந்து எல்லாருமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓகே. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால ஃபர்ஸ்ட் நிரப்பப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின கிஃப்ட், வரத்தின்படினா கிஃப்ட். ஓகேவா? அப்போ ஹோலி ஸ்பிரிட்டே நம்ம நம்ம பார்த்ததுக்கு முன்பதாக ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு கிஃப்ட். அவர் வரும்போது சும்மா வரல. அவர் ஒரு மூட்டை கிஃப்ட் பாக்கெட்டுங்கள இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் தூக்கின்னு வர மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது போல ஹோலி ஸ்பிரிட் வரும்போது ஒரு கிஃப்டோட வராரு. அந்த கிஃப்ட் தான் பற்பல பாஷைகளை பேசுறது, அந்நிய பாஷையின் வரங்கள். அது தனி டீச்சிங்ஸ். அதுக்குள்ள நீங்க நம்ம போக போறது இல்ல. அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே கிஃப்டின் படியே வெவ்வேறு பாஷைகள்ல ஃபர்ஸ்ட் எத்தனையுமே சீஷர்கள் பண்ணது வந்து அந்நிய பாஷைகளே பேச தொடங்க பற்பல பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அது கீழே 5, 6 எஸ் 5ஆம் வசனம் படிக்கலாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ண அந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான, ஏன்னா இடி முழக்கம் எல்லாம் கேட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் கேட்டு ஓடி இருந்தாங்க. திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலகம் அடைந்தாங்க. என்னடா இது, என் பாஷை அப்புறம் இவங்களுக்கு தெரியும், இவங்க கலிலேயர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல கேக்குறாங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் ஷாக் சர்ப்ரைஸ் ஒருத்தர் அவங்க பார்த்து பேசிக்கிறாங்க. அவங்க அரேபியா அந்த அந்த யூத பாஷை அது மாதிரி கேக்குறாங்க. நம்ம என்னடா நம்ம பாஷையில பேசுறாங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா, இவங்க கலிலேயர்கள் ஆச்சுடா, என்னடா ஒரு யூத நம்ம பாஷையை பேசுறான். அந்த மாதிரி வெவ்வேறு நாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க பாருங்களேன். 8ஆம் வசனம். ஆஹ் அப்படி இருக்க இவன் கலிலேயனாச்சு, நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கணும். இது எப்படி எப்படி இத்தனை நாள் இவங்களுக்கு இந்த பாஷை தெரியாது, கத்துக்கலாம். ஆனா இப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி பேசுறாங்களே எப்படின்னு கேட்டாங்க. இப்போ 9ஆம் வசனம் 10ஆவது வசனம் அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா காலைல படிக்கும் போதே சர்ச்சில் படிக்கும் போது அதெல்லாம் அந்நிய பாஷையில பேசுறேன். வார்த்தையில வாயில நுழைய மாட்டேங்குது பாருங்க. பார்த்தரும் மேதரும் எல்லாமித்தரும் மெசோபொத்தாமியா, யூதேயா, கப்பதோமியா, பொந்து, ஆசியா அது மட்டும் தான் தெரியும் நமக்கு. ஏசியா, அப்போ ஏசியால இருந்தும் அங்க ஆளுங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப ஏசியன் லாங்குவேஜஸையும் டங்ஸ் மூலியமா, அந்நிய பாஷை மூலியமா அந்த பற்பல பாஷைகள் அவங்க பேசினாங்கல்ல சீஷர்கள், அப்போ ஏசியால இருந்து பேசப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு அற்பாசை, ரொம்ப பிடிக்கும். ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் வரையா தமிழ், தமிழ்லயும் பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எஸ், நான் விசுவாசிக்கிறேன். இந்த தமிழ்ல பேசின ஆளு நம்ம ஆளு சென்ட் தாமஸா கூட இருக்கலாம். தாமஸா கூட இருக்கலாம்னு நான் நம்புறேன். ஏன்னா கனெக்ஷன் ஏற்பட்டு தமிழ்நாடுகே வந்துட்டாரு. ஏதோ சும்மா கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாம் கற்பனை. ஆனா அவங்க பேசினாங்க ஏசியன் லாங்குவேஜஸ்லயும் பேசியிருக்காங்க. சிரியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வெவ்வேறு எத்தனிசிட்டில இருந்து வந்திருக்கிறாங்க. சிரேன பட்டணத்தையும் சுற்றி இருக்கிறவர்கள் இங்கே சஞ்சரிக்கிற ரோமன்ஸ் இருந்துக்கிறாங்க, ஜூஸ் யூதர்கள் இருந்திருக்காங்க, யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் யூத மார்க்கத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. 11 கிரீக் பீப்புள் இருந்துக்கிறாங்க, அரப் பீப்புள் இருந்துக்கிறாங்க. கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் அவங்கள பேசிக்கிறாங்க பாருங்க. என்னடா நம்முடைய பாஷைகளிலே, இங்கதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வசனம், இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்ற. சோ நீங்க யாருன்னா அந்நிய பாஷை பேசுற நபர்களை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சம்டைம்ஸ் அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிஃப்ட் கொடுக்கப்படலாம். அதாவது அதை வந்து வியாக்கியானம் பண்ற வரம் அவங்களுக்கு கொடுக்கப்படாத படுற வரைக்கும் அவங்களுக்கு இப்ப அந்நிய பாஷையில நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன பேசுறேன்னு புரியாது. ஆவி டு ஆவி ஸ்பிரிட்ல இருந்து கனெக்ட் பண்ணி பேசுறேன். ஆனால் என்ன பேசுறது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா என்ன பேசுறாங்க அந்நிய பாஷையில பேசுறவங்க அப்படின்னா இந்த வசனத்தின்படி இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அந்நிய பாஷையில 2 விதமான அந்நிய பாஷைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பர்சனல், பெரும்பாலும் சபைகளை பேசுறது. 2வது வந்து மினிஸ்ட்ரிக் என்று கொடுக்கப்படுது. அந்த மினிஸ்ட்ரிக் என்று கொடுக்கப்படுற அந்நிய பாஷையில தான் அந்நிய பாஷையின் வார்த்தை தான் இங்க இவர்கள் பேசினாங்க டிசைபிள்ஸ். ஏன்னா பர்சனல் வந்து நமக்கு புரியாது. மினிஸ்ட்ரிக்குன்னு பேசப்படுற அந்த அந்நிய பாஷை வந்து அந்த கிஃப்ட் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா பேசுறவங்களுக்கு புரியணும். அதாவது பேசினாலுக்கு தெரியாது தமிழ்ல பேசுறான், தெலுங்குல பேசுறான், ஹிந்தில பேசுறான். ஆனா அவங்க ஆவியானவன் நிரப்பப்பட்டு ஒரு பாஷையில பேசுறாங்க.
அது ரிசீவிங் எண்ட்ல கேட்கறவங்க, இது தமிழாச்சே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊழியம் பண்றதுக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சு. என்ன என்ன சொன்னாங்களா அதுல, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமேன்னு சொல்லிட்டு, சோ அந்நிய பாஷையின் மூலியமா என்ன நடக்குதுன்னா, யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கே தெரியாம தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு எனக்கு கூட அந்த அந்நிய பாஷையின் வரம் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் நான் வந்து நிறைய பேரை அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவையான பொது அறிவு இல்ல, பகுத்தறிவு இல்ல, எனக்கு தேவையான டீச்சிங் இல்ல, எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைன்றதுனால நான் நான் முட்டாளுன்றதுனால அவங்களும் முட்டாள்னு நினைச்சு நான் கிண்டல் பண்ணிக்கிறேன். கட்சிதான் தெரியுது நான் தான் முட்டாள், எனக்கு விவரம் பத்தல, வேத அறிவு இல்ல, அதனால நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறேன். இப்போ தெளிவானதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி பேசுற ஆளுங்களை குறிச்சு கொஞ்சம் மரியாதை வருது. ஏன்னா பேசுறதுனால இல்ல, இவ்வளோ கிரிட்டிசிசம் தாண்டி, இவ்வளோ ஹேட்ரட் தாண்டி, இவ்வளோ லேபிளிங் தாண்டி அவங்க பாருங்க கத்தரோட ஒரு உறவுல இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சோ இனிமேல் வந்து நம்ம எஸ்ஐசி திருச்சபையோ, ட்ரிபிள் சி திருச்சபையோ, நம்ம அந்நிய பாஷை பேச நம்மளுக்கு புரியுது இல்ல, நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பேசுறோம் பேசாம போகலாம் ஓரம் கட்டிடலாம். பேசுறவங்கள வசனம் ஒண்ணு இருக்கு, பவுல் எழுதுறாரு, அந்நிய பாஷை பேசுதலை தடை பண்ணாதிருங்கள்னு வசனம் இருக்கு. ஓகேவா? தடை பண்ண வேணாம். ஆஹ் மைக்ல பேசுறதா இருந்தா மட்டும்தான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். சபைக்குள்ள ஒரு அவங்க வீடுகள்ல பேசுறவங்க அவங்க பக்தி இருக்கு ஏதாவது பேசணும். இதெல்லாம் செப்பரேட் டாபிக்ஸ், நம்ம ஃபியூச்சர்ல அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம். இப்ப இதுக்குள்ள வரலாம். அந்நிய பாஷை பேசுறவங்க என்ன பேசுறாங்க, டங்ஸ் கிஃப்ட் வந்து அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதனா புரிஞ்ச நல்லது. ஆமா, அவங்களுக்கே புரியாது. ஏன்னா ஆனா தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க, அந்த சத்தியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கின்னு கடந்து போகலாம். இது எல்லாமே தனித்தனி சர்மன்ஸ், அது ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே, 12ஆம் வசனம். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, அதை கேட்கிறவங்க எல்லாரும் என்னடா என் மொழியில பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரமித்து சந்தேகப்பட்டு, இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கமெண்ட்ஸ் வருது பாருங்க, இது என்னவா இது என்ன தெரியலன்ட்டு ஒரு சில பேர் நல்லவங்க, இது என்னவா முடியுமோன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிடுறாங்க. இன்னொரு பேர் ரொம்ப அறிவு ஜீவிங்க பேர் 13வது வசனம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சில பேர் பாருங்களேன், குஷ்டு வளர்றானுங்க. இன்னைக்கு நேரத்து அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு நேரத்தை கலாய்க்கப்படல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிஃப்ட் கொடுக்கப்படும் போதே அவங்க வந்து பங்கமா வச்சு கலாச்சிருக்கிறாங்க. வசனம் இருக்கு பாருங்க, குச்சிக்கிறாங்களா குஷ்டு வளர்றாங்களான்ற மாதிரி. அப்பொழுது பேதுரு 14வதுலதான் ஹீரோ இன்னியோட கதாபாத்திரம் ஹீரோ என்ட்ரி. பேதுரு என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் ஒரு அவுட்லைன் பார்ப்போம். பெந்தெகோஸ்தினால என்ன நடந்துச்சு, அந்நிய பாஷை என்ன, அதோட மீனிங்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். என்ன பண்றாங்க அந்நிய பாஷையில பேசும்போது அப்படின்னா, அதுக்கப்புறம் கிண்டல் பண்றாங்க அவங்கள. இதெல்லாம் தாண்டி அப்புறம் என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து மிட் சர்மன்ல இருக்கும். ஓகேவா? பாதி மெசேஜ்ல இருக்கும். ஓகே, இங்க வந்து நான் வந்து பேதுருவை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் பேதுரு தான் நான் கொஞ்சம் ஆர்வ கொள்ளாரு, அவசர கொடுக்க டக்குன்னு எடுத்துன்னு போய் கத்தி எடுத்துன்னு போய் காய்கறி வெட்டுறான்னா காதை வெட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஆளு. ஓகேவா? கத்திய கையில வச்சு எவனா வெட்டலாம், வெட்டினா வெட்டினா செத்து போயிருப்பான். காது வெட்டுறாங்க, ஏசு பார்த்து திருப்பி கொட்டி வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆளு, நல்ல மனுஷன் தான், இருந்தாலும் ஆர்வக்கோளாறு. ஆனா இயேசுவே மறுதளிச்ச ஒரு பயந்தாங்குழி பேதுரு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல அவர் வந்து பயந்ததை பார்க்கணும். கடல் மேல நடை சொல்றாரு, கெட்டா நடக்கிறாரு. அவரை கேட்டு வாண்டா வந்து ஆஜராகிறாரு, பட்டன் பயந்து உள்ள போறாரு. ஒரு சர்வன்கள் வேலைக்கார பொண்ணு கேக்குது, நீ இயேசு கூட இருந்தவங்க இல்ல இல்லன்ட்டு பொம்பளைங்க முன்னாடி பொண்ணுங்க முன்னாடி, சின்ன பொண்ணு சர்வன்கள், சின்ன பொண்ணு, கேர்ள், உமன் இல்ல கேர்ள், அந்த சின்ன பொண்ணு கிட்ட கூட பயந்து, ஆமா ஏசப்பா கூட வந்தேன் கம்முனு இருமா வெட்டிய சொல்றாரு அப்படின்னு அவங்க கிட்ட கூட சொல்றதுக்கு பயந்த பேதுரு, இப்ப பாருங்க சுத்திக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. 14வது வசனம் வந்து, அப்பொழுது பேதுரு ஏன்ச்சு ஒரு அட்ரஸ் பண்றாங்க. இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 14வது வசனம் நடக்கும்போது இவரு பேதுரு என்ன பண்ணுகிறாரு அப்படின்னா, அந்நிய பாஷையில பேசினு இருக்கிறார். அப்போ சில பேர் சொல்லலாம், அந்நிய பாஷை பேசும்போது பிரதர் எனக்கு வந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் வேற ஒரு ரெலம்ல இருப்பேன், வேற ஒரு உலகத்துல இருப்பேன், அதெல்லாம் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது. இந்த வசனத்துல அடிப்படையில பேதுரு நல்லா தெளிவா இருக்காரு. அவர் அந்நிய பாஷையில பேசுறாரு, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாரு. சில பேருக்கு வந்து அவங்களுடைய லாங்குவேஜஸ்ல புரியுது, மினிஸ்ட்ரியல் டங்ஸ் அவங்கவுங்க லாங்குவேஜஸ்ல புரியுது. அதன் மத்தியில இவரோட காது இவங்க அடிக்கிற கமெண்ட்லயும் கேக்குது. அப்ப பேதுரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு விஷயம் அட்ரஸ் பண்றோம். அது அந்த தைரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பேதுருடைய டிரான்ஸ்பர்மேஷனை நம்ம பார்க்கலாம். பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்பதாக பயந்து 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 இந்த பேதுரு, இப்ப பாருங்க அவருடைய சேஞ்ச் ஓவர் பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 அந்த 11 பேரும் கூட ஏஞ்சி நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, ஃபர்ஸ்ட் இவர் பண்ண ஒரு விஷயம்,
எல்லாமே கமெண்ட் அடிக்கிறாங்களே இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய பேருடைய இது கமெண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க வாய் அடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் பண்ணாரு. அந்த மாதிரி உரத்த சத்தமா ஃபர்ஸ்ட் கவனிருங்கடா அப்படின்றதுக்கு அவங்க நிறைய நாய்ஸஸ் வந்துனே இருக்கும்போது இவர் சத்தம் அதிகரிக்குது. உரத்த சத்தமா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொண்டே நான் சொல்றது கேளுங்க, நான் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு 15வது வசனம், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. வெறி கொண்டவர்கள்னா குச்சி இல்ல, பொழுது வந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. 3ஆம் மணினா காலைல 9 மணி. ஏன்டா என்ன கேக்குறாருன்னா, டேய் கம்முனு இருங்கடா, நான் சொல்றது கேளுங்கடா. ஏடா ஏதோ கமெண்ட் வச்சுங்க, என்ன பேசுறீங்க, குடிச்சிட்டு இஷ்டக்கிறேன்னு. காலைல 9 மணிக்கு குடிப்பானா, டாஸ்மாகே திறக்கல, நீ யாரு உனக்கு என்ன பிளாக்ல வாங்கி வச்சுக்கிறேன்ற அளவுக்கு இவர் கேக்குறாரு பாருங்க. கேட்டு நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பேதுரு பிரசங்கம் பண்றாரு. 36 வசனங்கள் வரைக்கும். நம்ம 16 to 36 வந்து இன்னைக்கு படிக்க போறதுல நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க. சர்ச்சில் சொல்ல மாதிரி நான் சொல்லுவேன், வீட்டுல போய் படிங்க. இப்ப என்னன்னா வீட்டுல தான் இருக்கிறீங்க, வேணா மெசேஜ் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கோ பைபிள் ரீடிங் ஷெட்யூல்ல எழுதி வச்சுட்டு அப்போஸ்தலர் 2:16 முதல் 36 வரைக்கும் படிக்க வேணும். அது பேதுரு வந்து அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பிரசங்கம் பண்றத பார்க்க போறல, பிரசங்கத்தோட விளைவு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்குன்னா ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சு. ஓகே. பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பரிசுத்த ஆவியின் அந்த பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரீச்சிங் யார் பண்ணாருன்னா பேதுரு. பயங்கரமான அக்னிமயமான பிரீச்சிங். எதை வச்சு ப்ரோ சொல்றீங்க, நீங்க அங்க வந்தீங்களா? நான் இல்ல, அதோட ரிசல்ட்டை வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? பிரசங்கம் முடியுது 36வது வசனம். ஆகையால் அவர் நிறைய பிரசங்கம் பண்ண சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை. என்னடா இது, இவரே சிலுவையில ஏசப்பா அறியும் போது அந்த சீன்லயே இல்ல. சீஷன்னு தான் பேரு, யோவானை தவிர வேற எந்த சீஷனும் அந்த சீன்லயே இல்ல. ஆனா அப்பேற்பட்ட பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கின அந்த பேதுரு பசுத்த ஆவியானவர் பெற்ற பின்ன தைரியம் எல்லாம் வந்து என்ன பண்றாரு பாருங்க. பலன் அடைந்தன்னு சொல்றதுல வசனம் பாரு, பலன் அடைஞ்சு என்ன பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் தைரியமா அட்ரஸ் பண்றாரு, டேய் நீ தானே அரைஞ்சீங்க சிலுவையில என் தலைவன்ன்ற மாதிரி. நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுர்கள். இதுக்கு முன்பதாக அவர் வந்து கிறிஸ்துன்னா இவ்வளவுக்கு சிறுவையில அறிஞ்சிருவாங்க. அந்த பயம் இருந்துச்சு. இப்பெல்லாம் தைரியமா அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, நான் சொல்றேன்டான்ட்டு தைரியமா வந்து பிரீச்சிங்ல இறங்குறாரு. 37வது வசனம் கொஞ்சம் ஸ்லோவா சரியா போலாம். இதை அவர்கள் கேட்டபோது பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்தை கேட்ட போது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவன் பாருங்களா அவங்க பண்ண தப்ப அந்த மக்கள் வந்து உணர்ந்து வல்லமை, வார்த்தையின் வல்லமை, பசுத்தாவியனோட வல்லமை, அந்த மெசேஜோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு மாற்றிக்கணும் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாங்க. சோ ஒரு வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்ல, சில பேர் கேட்பாங்க ஜூம்ல எல்லாம் பயங்கரமா வார்த்தையை பயங்கரமா கேட்கறது. என்னது மேல ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிட்டு இருக்கும், என்னது வாட்ஸ்அப் மெசேஜ், இந்த பக்கம் ஒரு விண்டோ என்னது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் லைட்டா மியூட்ல வச்சு அப்படியே பார்த்துக்கிறது, இந்த பக்கம் கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துட்டு, அது ஒரு பக்கம் டிவி அங்க ஓடுன வரும். அந்த அழகுல பயங்கரமா வார்த்தைக்கு சர்ச் அட்டன் பண்றாங்களாமா. அந்த அளவுக்கு வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் பாரு அவங்களுக்கு எல்லாம், எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி நம்ம ஜூம்ல அட்டன் பண்றோம்ல, இந்த பக்கம் ஒரு டேப் ஓப்பன் ஆகுறது, அங்க லவர் கூட மெசேஜ் அனுப்பிச்சுனே கேட்கறது, இங்க வேடிக்கை பார்த்துனே கேட்கறது, அங்க எதுனா சத்தமா ஒண்ணு இருக்கும், அது குழந்தைங்க அட்டுலியோ பண்ண இருக்கும், அது இவங்க வார்த்தையை கேட்கும் போது மறுரூபம் ஆகிற ஒரு ஜோன்ல கேட்டுக்கிறாங்க. வார்த்தையின் வல்லமை எல்லாருக்கும் தான் போகுது. ஆனா சேஞ்ச் ஓவர் யாருக்கு நடக்குதுன்னா, அதை ஹார்ட் டு த ஹார்ட் ரிசீவ் பண்றவங்க. நல்லா பாருங்க, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். அப்போ ஃபுல்லா ஹார்ட் வரைக்கும் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு வார்த்தை தாகம் இருக்கணும். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்றத வருகிற வேர்சஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து கேக்குறாங்க பாருங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, நாங்களா இந்த மாதிரி பண்ணிட்டோம் தோழியும், சகோதரரே சரி போனது போச்சு, இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க என்றார்கள். 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி ஃபர்ஸ்ட் விஷயம் நெத்தி போட்டுல மூஞ்சில அச்சா மாதிரி சொல்றாரு பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி மஸ்ட் மனம் திரும்புடா, அட்டுழியம் பண்ணுகிறீங்க, எல்லாம் பாவீங்க நீங்களா, ஃபர்ஸ்ட் மனம் திரும்பு. எல்லாம் என்ன பண்ணோம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மனம் திரும்ப பாருங்க. பேதுரு வந்து கர்த்தருடைய கிரேஸ பத்தியும் பேசுறாரு. ஆனா அவர் வந்து அந்த ரிப்பெண்டன்ஸ் ஈக்குவலா பேசுறாரு பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ மனம் திரும்புதல் ஒரு ப்ராசஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வீக், ஃபர்ஸ்ட் இந்த சர்மன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே
மனம் திரும்பணும் ஃபர்ஸ்ட் மனதளவுல. ரெண்டாவது ஞானஸ்தானம் நம்ம பார்த்துமா இங்க பாருங்க அதே ஆர்டர்ல பேதுரு ப்ரீச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும், மனசளவுல ரட்சிப்பு. ரெண்டாவது அதை கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி ஞானஸ்தானம் பெற்றுக்கணும். ஏன்னா ஞானஸ்தானத்துலதான் பாவ மன்னிப்பு உண்டாகுது. ஓகேவா? இது வரைக்கும் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் உங்களுடைய சபைகள்ல ஞானஸ்தானம் எப்ப எடுத்துக்கலாம் போல அப்படின்னு நீங்க வந்து விவரம் தெரிஞ்சு எடுக்க தாமதிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வருகை நாளைக்கு இருந்துச்சு, அவர் வந்து அடுத்த வாரம் இருந்துச்சு அப்படின்னா, ஞானஸ்தானம் பெறாதவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை வருகையில, ஆண்டவர் மேல கோச்சிக்கூடாது. ஓகேவா? ஏன்னா விவரம் தெரிஞ்சே தள்ளி போடுறது அது உங்களுடைய மதியினம் அப்படி கூட சொல்லலாம். இல்லைன்னா உங்களுடைய நிர்விசாரம் அப்படி கூட சொல்லலாம். ஆனா வார்த்தை சொல்லு, ஃபர்ஸ்ட் மனம் திரும்பு. ரெண்டாவது வந்து மனம் திரும்பிட்டியா அடுத்த விஷயமே ஞானஸ்தானம் தான். ஏன்னா அங்கதான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். சோ இவங்க ஞானஸ்தானம், இந்த தெளிப்பு ஞானஸ்தானம், மேரி ஞானஸ்தானம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் செல்லுபடியாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இருக்கிற முழுக்க ஞானஸ்தானம். ஓகேவா? ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பொழுதுதான் இப்பதான் ஃபார்முலா LHS = RHS மாதிரி அப்பதான் ஃபார்முலா அப்ளை ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் மனம் திரும்பு, ரெண்டாவது இயேசு நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரம் வேணும், விலங்கடையணும், சாட்சியா வாழணும், ஏசப்பாக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மனம் திரும்பு. ரெண்டாவது விஷயம் மனம் திரும்பியா ஞானஸ்தானம் பெறு. அப்பதான் நீ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கே வர. அதுக்கப்புறம் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வோம், ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஓகே, பெறுவீர்கள் சொல்லிட்டு ப்ராசஸ் சொல்லி தந்தாரு. உடனே என்ன பண்றாங்க பாருங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனுடைய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாருக்கும் உண்டாக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் நான் கூறி சாட்சிக்குறி அண்டர்லைன் சாட்சிக்குறி நம்ம வந்து ப்ரீவியஸ் வருஷத்துல பட்சம்ல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெலன் அடைந்து எதுக்கு பெலன் போன வாரம் பார்த்து கேட்டோம் பாருங்க. எதுக்கு பெலன்? சாட்சியா இருக்க. இங்க பாருங்க, சாட்சியா இருக்கிறாரு. சாட்சிக்கு ஏசப்பாக்கு விட்னஸ் வந்து நான் தான் சாட்சி ஐ விட்னஸ்ரா அவர் கூட இருந்தேன் சொல்லிட்டு தைரியமா முன்னாடி பயந்து நான் எனக்கு யாருமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பி மாதிரி நடிச்சுட்டு அண்ணியன் டக்குன்னு அண்ணியை நம்பி நடிச்சு இப்ப கெத்தா ஹீரோ மாதிரி வந்து சொல்றாரு பாருங்க. ஆமா நான் பார்த்தேன், இதுதான் நடந்துச்சு, இதுதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளாலும் ஆஃப்டர் பெண்டெகாஸ்ட் பேதுரு பாருங்க சாட்சி கூறி சொல்றாரு. மூஞ்சி லட்ச மாதிரி சொல்றாரு பாருங்க. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னா. என்னடா புத்தி இல்லாம பண்ணுகிறீங்க? மாறுபாடு உள்ள சந்ததி தான் இது. இந்த நாள்ல நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வருது. பிரதர் இந்த மோசமான கும்பலை விட்டு எப்படி ஓடுறதுன்னே தெரியல. ஏசப்பா எப்படின்னா என்ன காப்பாத்தினா நல்லா இருக்கும், ஆவியானவர் எப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீதான் உன்னை காப்பாத்திக்கணும். ரட்சகர் இயேசு இல்லையா? பாவத்துல இருந்து ரட்சிக்க ஏசப்பா இருக்கிறாரு. ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்து ரட்சிக்க ஏசப்பா இருக்கிறாரு. ஆனா இந்த மாறுபாடு உள்ள சந்ததி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இயேசு வந்து தர வலிச்சுன்னு போக மாட்டாரு. தூதன் வந்து லோத்தையும் அவங்க குடும்பத்தையும் வலிச்சுன்னு போன மாதிரிலாம் இந்த நாள்ல நான் நீயே உன்னை காப்பாத்திக்கோ. அதுக்குதான் உனக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படுது. எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும். யார் நல்ல நன்மை யார் கெட்ட நன்மைன்னு தெரியும். எந்த சூழ்நிலைக்குள்ள போகணும் எந்த சூழ்நிலைக்குள்ள போக கூடாது தெரியும். எந்த சாய்ஸ் எடுக்கணும் எடுக்க முடியாது தெரியும். தெரிஞ்சு தலையை விட்டு அடி வாங்குறது உங்க இஷ்டம். ஆனா பேதுரு சொல்றாரு, இந்த பாருப்பா மோசமா இருக்குது உலகம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு ஃபர்ஸ்ட் விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக வேண்டிய நபர்களை விட்டு விலக வேண்டிய வாட்ஸ்அப் குரூப் விட்டு விலகு. டக்குன்னு இப்ப 2 பேர் வந்து ஷைன் இன்டர்நேஷனல் கமிட்டி மெயின் வாட்ஸ்அப் குரூப் வந்து லீவ் ஆயிட்டாங்க பாத்தியா? அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற. ஓகேவா? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்க. நல்ல குரூப் நல்ல நபர்களு சர்ச்சு மாதிரி உருப்படியான கான்செப்ட் விட்டு இல்ல. மாறுபாடு உள்ள சந்ததி, உங்களை வழி விலகுற சந்ததி, உங்களை பாவத்திற்குள்ள நடத்துகிற வாட்ஸ்அப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக், யூடியூப் வாட் எவர் எதெல்லாம் உங்களை கிறிஸ்துவை விட்டு தூரப்படுத்துமோ அவைகளை விட்டு அவர்களை விட்டு அது போன்ற நபர்களை விட்டு அது போன்ற நட்புகளை விட்டு அது நட்பே கிடையாது. அது துப்பு. அதை வச்சு துப்பி விலகிடு. இதுதான் பேதுரு சொல்லி கொடுக்குற நல்ல பவர்ஃபுல் மெசேஜ் பாருங்க. இது மாறுபாடாதான் இந்த சந்ததி இருக்கும். நீ ஒன்னும் அவங்கள மாத்துற வேலையில ஈடுபடாத. நான் அப்படிதான் பிரதர் எப்படின்னா அவங்க என் ஃப்ரெண்ட வந்து மாத்திர வேலையில ஈடுபடும். நீ ஒன்னும் மாத்திர வேணாம். நம்மளே அவங்கள மாத்திர வேலைக்கு போனா நம்ம மாத்திர பொண்ணு பிபி மாத்திர பொண்ணு படுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி நம்மள ஆகிட்டு போயிடுவாங்க. அதான் சொல்றேன், ஏன்பா மாத்திரன்ட்டு கட்சியில நீ பிபி மாத்திர நீ மாத்திர போட்டுக்கிற சூழ்நிலை வரப்போகுது. பார்த்து இருந்துக்கோ. அவங்கள மாத்திர வேலையை நீ பார்க்காத. அவங்களுக்கு முடிஞ்சா தனியா ஜோம் பண்ணிட்டு நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு ஓரம்போ விலகி ஃபர்ஸ்ட் நீ விலகு. ஏன்னா விலகுனாதான் உன்னை நீ ரச்சித்துக் கொள்ள முடியும். பாருங்க, விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் என்று முத்திய சொன்னான். ஏன்பா ஊரை காப்பாத்துட்டு போனோம்
போதும். இவங்களுக்காக ஜெபம் பண்றது, அவங்களுக்காக ஜெபம் பண்றது அதெல்லாம் போதும். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உனக்காக ஜெபம் பண்ணு. உன்ன நீ வச்சிருக்கோ. ஏசப்பா நமக்கு வந்து ஒரு மேட்டர் பண்ணிக்கிறாரு. என்னன்னா, சிலுவைய தூக்கின்னு வராரு. ரத்தம் கித்தலாம் சொட்டுது. அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு அப்படியே இழுத்து வரும்போது, ஒரு கும்பல்ல ஒரு அக்காங்க, பெண்கள் பார்த்து அழுவுறாங்க. ஐயோ! ஏசப்பா போறீங்களேன்ட்டு. பார்த்து நக்கலா ஒரு வார்த்தை சொல்றேன். என்னன்னா, என்ன அழுவுறேன்? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுவுங்கன்றாரு. அது படிக்கும்போது செம சிரிப்பா இருக்குது. ஏன்னா, இவரு இது வந்து நார்மலா ஒரு விஷயம் பண்ணும்போது சொல்லியிருந்தாருன்னா, கலாய் அப்படின்னு வச்சுன்னு இருக்கலாம். இவரு 40 அடி சாட்டி எல்லாம் அடிச்சுட்டு தொரன்னு ரத்தம் நீங்க சிலுவை கோர காய்ச்சல் அவங்க வலிச்சுன்னு போகும்போது அழுகுறாங்கள பார்த்து திரும்பி சொல்றாரு. என்ன எனக்காக ஃபீல் பண்ணு, எனக்காக அழுது, எனக்காக அழாத, உனக்காக அழு. அது போல இந்த இடத்துல பாருங்க. ஏன்பா இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்றது, இன்னொருத்தவங்கள ரட்சிப்புல நடத்தலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உன்னை நீ காப்பாத்திக்க. நீ சேஃப் ஜோன் போயிட்டு மத்தவங்கள காப்பாத்துற வேலை, மத்தவங்க ஜோம் பண்ற வேலையில ஈடுபடு. இப்போதைக்கு நம்மளுடைய பிரைமரி ஃபோக்கஸ் பாருங்க. ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பிரைமரி பிரைமரி ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் பிரகாசிக்கணும். அப்புறம் பிறர் பிரகாசிக்க நான் உதவி செய்யணும். நம்மளே தத்தகா புத்தகா நம்ம அப்படியே பயங்கரமா எல்லாருக்கும் அப்படியே ரட்சிப்புக்குள்ள நம்மளே முடியலையே. நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தையினால் நிரப்பட்டு நம்ம ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் ஆனதுக்கு அப்புறம் டேய் நான் கரையில இருக்கிறேன்டா, இந்தாடா சேத்துல மாட்டுகிறேடா, கையை தூக்குறான்னு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளே சேத்துல மாட்டிக்கின்னு நம்மளே வெளியே வராம இன்னும் ஆழமா சேத்துல இருக்கிறவனுக்கு கை கை கொடுக்கணும். அந்த பழக்கம் விட்டுருங்க. அதான் பாருங்க மோசமான ஆளுங்க இருப்பாங்க நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க, நம்ம கூடயே கூட இருப்பாங்க. டக்குன்னு இப்ப மனைவிகள் எல்லாம் டக்குன்னு பக்கத்துல ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஒரு ஒரு அங்கிள் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்தாரு. மாறுபாடு உள்ள சந்ததி உன்னை பத்தி தான் பேசுகிறாரு. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொதுவா உலகம் அப்படி வந்து மோசமா இருக்குது. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, உன்னை காப்பாத்திக்கப்பான்ற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் இந்த உலகத்தை காப்பாத்துற அது வேலையை பண்ணிட்டாரு. பாவத்துல இருந்து தூக்கிட்டாரு நம்மள நிரந்தரமா. அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சேர்க்க பார்த்து சேருங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்க. நிறைய பேருக்கு வார்த்தை ரிப்பீட் ஆயினே இருக்குது. ஆனா கேட்டு கீழ்ப்படுற மாதிரி தெரியல. விலகுற வரைக்கும் ஆசீர்வாதம் வந்து சேராது. ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் படிக்க போற வேர்சஸ்ல நிறைய பிளெஸிங்ஸ் அடங்கி இருக்கு. இதை செய்யாம ஆசீர்வாதம் மட்டும் வேணும் பிரதர்னா, ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சில பாத்திரங்கள் ஆண்டவர் தண்ணி ஊத்த மாட்டாரு. அது ஓட்டன்னு அவருக்கே தெரியும். எதுக்கு அவருடைய ஜீவ தண்ணீரை வேஸ்ட் பண்றது இல்லையா? அவர் சொல்றாரு, விலகுப்பா, விலகி அந்த ஓட்டையை அடி. ஓட்டையை வச்சுனே தண்ணி ஊத்து வேணும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரேன்னா என்ன எதுக்கு? அவரு ரொம்ப ஞானம் உள்ள ஆண்டவர். அவர் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அவர் சொல்றத கொஞ்சம் அந்த பேசிக் கிரைட்டீரியாஸ் நம்ம மீட் பண்ணி செய்யும்போது, அதுக்கப்புறம் அவருடைய நிரப்புதலையும், அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் என்பதையும், எந்த அளவுக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். சம் பீப்புள் வில் பி பிளெஸிங் பிளாக்கர்ஸ் இன் யுவர் லைஃப். பிளெஸிங் பிளாக்கர். ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், உங்க ஹஸ்பண்டையும் உங்க ஒய்ஃபையும் பார்க்காதீங்க. நான் சொல்றது வந்து உங்க நண்பர்களா இருக்கலாம். ஹூஎவர் இட் மைட் பி. ஓகேவா? இந்த ஆசீர்வாத தடை ஏற்படுத்துகிற ஆட்களை லைஃப்ல விட்டு தயவு செஞ்சு விலக்குங்க. இந்த நெகட்டிவா பேசுறவங்கள லைஃப் விட்டு விலக்குங்க. ஐயோ இதெல்லாம் விலக்கி தொலைய முடியாதுன்னா, இந்த போன் நம்பரை டெலீட் பண்ணுங்க. அப்படி எதுனா இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க வந்து வாட்ஸ்அப்ல இந்த நெகட்டிவா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்கன்னா மியூட் அடிங்க. எல்லாம் எதனா ஒண்ணு பண்ணுங்க, பிளாக் அடிச்சிருங்க, எதனா பண்ணுங்க. சில பேர் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி மியூட் அடிக்கலாம், பிளாக் அடிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருங்க. இவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள மாத்திர வேலையில ஈடுபடாதீங்க. ஒரு வாட்டி சொல்லி பாருங்க, அவங்க திருந்த ஜென்மமா இல்லைன்னா நீங்க மாறிக்கோங்க. நீங்க ஒதுங்கி ஓகே நீ அனுபவிச்சுக்கப்பான்ட்டு நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் அதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகுங்க. விலக்க வேண்டிய காரியங்களை விளக்குங்க. மெயினா இந்த சோசியல் மீடியா ரொம்ப மோசமா நெகட்டிவிட்டியால நிறைஞ்சிருக்கு. சோ அவங்களெல்லாம் நம்ம மாத்த முடியாது. நம்மள நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? ஓகே. நீங்க எதனா ஸ்டேட்டஸோ, நீங்க எதனா இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்ல ஸ்டோரி எதனா போட்டா கமெண்ட் வச்சு சாவடிக்கிறாங்கன்னா, கமெண்ட்ன்ற ஆப்ஷனே தூக்கிடுங்க. நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை. லைக் கஷ்டம் போட்டோம். ஓகேவா? ஓகே. ரட்சித்த கொள்கைகள் என்று புத்தி சொன்னா அந்த புத்தியை தான் நம்ம இன்னைக்கு கேட்டு இருக்கிறோம். 41ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ புரியுதா ஒரு விஷயம்? வார்த்தை எல்லாருக்குமே கடந்து வருது. யாரு சந்தோஷமா வேர்டை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் அது கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் வரைக்கும் போவாங்க. நிறைய பேர் வந்து வார்த்தையை கேட்கறாங்க. ஞானஸ்தானம் என்கிற ஆப்ஷன் அவங்க ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, வார்த்தையை கேட்கறாங்க, சந்தோஷமாவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சந்தோஷமா வேர்டை ரிசீவ் பண்றவங்க தான் பேப்டிசம் என்கிற ஒரு தைரியமான, துணிகரமான ஏன்னா ஏசப்பாக வாழப்போற இனிமேல் வாழ்க்கை என்ற ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது லேஸ்பட்ட காரியம் இல்ல.
ஒரு சில பேர் நம்ம இந்த ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அட்டென்ட் பண்ற பீப்புள் எடுத்துக்கிறாங்க. அவங்களை நான் பிளஸ் பண்ற இயேசு நாமத்துல உங்களை குறிச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பாருங்களேன், நீங்க எல்லாருமே வார்த்தையை கேட்டு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பிளஸட் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், நீங்களும் ரொம்ப பிளஸட். அமேன். அன்றைய தினம் பாருங்க, பேதுருவோட மெசேஜோட இம்பாக்ட் பாருங்களேன். வார்த்தை ஏற்றுக்கும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கை வச்சுக்கோங்க, 3000 3000 3000. இப்ப நான் ஒரு இடத்துல நான் லிங்க் பண்றேன் பாருங்க. பேதுரு எத்தனை முறை இயேசுவை மறுதளிச்சாரு? என்னடா இங்க 3 வச்சுக்கிறேன் பாத்தீங்களா? 3 முறை மறுதளிச்சாரு. ஆண்டவர் பார்த்தா, இந்த ராஜா, ஓ 3 முறை மறுதளிடா, இந்த பக்கத்துல ஒரு 3 பூஜ்ஜியம் டிங் 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 போட்டுக்கோ, நீ 3 முறை என்ன மறுதளிக்கலாம். நான் 3 பக்கத்துல 3 0 போட்டு 3000 மாத்தி நான் கொடுக்குறேன் அவனுக்கு. உன் மெசேஜ் ஃபர்ஸ்ட் மெசேஜுக்கு ஆத்துமான்ற மாதிரி பாருங்க. எந்த அளவுக்கு கிரேஸ் லவ் பீட்டர் மேல ஷவர் பண்ணப்பட்டது. ஹோலி ஸ்பிரிட் முன்பதாக இவர் வந்து ஹோலி ஸ்பிரிட் என்ட்ரிக்கு முன்பதாக -3 நம்மால் யாரு பேதுரு -3. ஆனா நெகட்டிவ் ஸ்கோர்ல போயிங்க 3 முறை மறுத்துச்சு ஏசப்பாக. ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மெசேஜோட இம்பாக்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் பிரீச் பண்ணது வந்து பீட்டர் சீஷர்கள்ல. அவருடைய மெசேஜோட இம்பாக்டா இந்த -3 அப்படியே 3 தூக்கி இந்த பக்கம் போட்டு மைனஸை தூக்கி 3-0 ஆகிட்டாங்க. 3000 பேர் ஏறக்குறைய சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், ஞானஸ்தானத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதன் விளைவுல பாருங்க அந்த இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். நீங்க வந்து வெவ்வேறு திருச்சபையில இருந்து பீப்புள் வந்து எஸ்ஐசி சமன்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்க பாக்கியவான்கள். ஐ பிளஸ் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் சபை போதகரை நான் வாழ்த்துகிறேன். அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க எந்த திருச்சபையா வேணா இருக்கலாம். மேய்ப்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா உங்க சபையில இதெல்லாம் இருந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த சபையை விட்டு நீங்க போயிட்டு இந்த வரப்போகிற லிஸ்ட்ல எந்த சர்ச் இருக்குதோ அந்த சர்ச்ல போய் சேர்ந்துருங்க. ஏன்னா சபைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டுக்குது. அதான் படிக்கணும். ஏன்னா முதல் நூற்றாண்டு திருச்சபை அப்படிதான் இருந்துச்சு. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். உங்க சர்ச்ல உபதேசம் இருக்கா? அந்த சர்ச்ல நிலைத்திருங்க. அது மட்டும் தான் இருக்குதா? இல்ல அந்யோன்யத்திலும் ஐக்கியம் இருக்கா? ஃபெலோஷிப் இருக்கா? ஓகே, செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக். அப்பம் பிக்குதல் சில சர்ச்சஸ்ல எவ்ரி வீக் பண்ணுவாங்க. சில சர்ச்சஸ்ல டெய்லி எல்லா மீட்டிங்ஸ்லயும் பண்ணுவாங்க. சில சர்ச்சஸ்ல மெகா சர்ச்சஸ் வந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, which is not wrong. ஓகே. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அக்கேஷனலா பண்ணா நல்லா இருக்கும். ஐ மீன் அடிக்கடி பண்ண நடக்கும். ஸோ அப்பம் பிக்குதல் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலருடைய உபதேசம். மேய்ப்பன் வந்து ப்ரீச் பண்றாரா பாருங்க. ஐக்கியம் இருக்கா பாருங்க, ரொம்ப முக்கியம். திருச்சபைகள் ஐக்கியம். அப்பம் பிக்கிறாங்களா பாருங்க. கம்யூனியன் இருக்கா பாருங்க. 4வது ஜபம். ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் பண்ணிதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சோ இப்ப பாருங்க, நம்ம ஆன்லைன் சர்ச், அதனால நம்மளுக்கு இந்த கிரைட்டீரியா டிக் அடிக்க முடியாது. உபதேசம் இருக்கு, அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்குது. அந்யோன்யம் இருக்கு, ஐக்கியம். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே மோஸ்டா தெரிஞ்சவங்கன்றதுனால ஐக்கியம் இருக்குது. அப்பம் பிக்குதல் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து மேண்டேட்டரியும் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல அதே நம்ம முயற்சி செய்யலாம். ஓகேவா? ஆன்லைன் சர்ச் தான். ஆனா சில பேர் வந்து சபைக்கே போகாத ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒரு வேற ஃபார்மேட் எடுத்துட்டு போவோம். இது வந்து ஆன் ஸ்பாட் எனக்கு வந்து இந்த வார்த்தை வந்து ஹிட் ஆகுது. டேய் நீ சர்ச் தான் நடத்துற. ஜூம்லயே நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அப்பம் பிக்கிறாங்க. நம்மளும் ஃபியூச்சர்ல ஜனவரில இருந்து கத்தல் திட்டமானால் அப்பம் பிக்கிறதுலயும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, வெவ்வேறு ஃபார்மேட்ல. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஜபம் பண்ணுதலையும் உறுதியா தடுத்துறாங்க. இதெல்லாம் சர்ச்சுக்கு ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயம். ஸோ உங்க சபையில இதெல்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே எதுவுமே இல்ல பிரதர், இதெல்லாம் அரைகுறையாகிறாங்கன்னா சர்ச்சுக்கு ஓடுறது அது சர்ச்சை கிடையாது. ஓகே, ஹல்லேலூயா. 43ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இவங்க இந்த மாதிரி ஃபயர் ஆகிறத பார்த்து சுத்திக்கிற ஆளுங்கலாம் ஒரு மாதிரி குட் ஃபியர். ஓகே, பயம் கத்தோடைய பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆஹ் பிஃபோர் பெண்டகாஸ்ட் நிறைய சீஷர்களால அற்புதமே செய்ய முடியல. நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் வருது. ஏசபாய் வந்து சொல்றாங்கன்னா அவங்க சீஷருங்க பேய் ஓட்டணும் ஓட மாட்டாங்க. ஆஹா, எடுப்படி அவங்க வார்த்தை வந்து எடுப்படல. ஆனா 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 ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த பேப்டிசம்னால் நிரப்பப்பட்டு பசுத்தாவியான அந்த முழுமையினால் அவங்க நிரப்பப்பட்டு இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால செய்யப்படுதா பாருங்க. இப்ப நான் சொல்றேன், உங்களாலும் என்னாலும் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா அதுக்கு நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட முழுமையினால் நிரப்பப்பட்டு நம் மூலியமாகவும் கர்த்தர் செய்வாரு. ஃபியூச்சர்ல நீங்களும் நானும் மரித்தவர்களை எழுப்ப போறோம். ஹல்லேலூயா, ஆமென். மருத்துவர்களை எழுப்ப போறோம். வியாதியஸ்தரை சுகமாக்க போறோம். குருடர்களுக்கு பார்வை அளிக்க போறோம். முடவர்களை வந்து நம்ம குணப்படுத்த போறோம். அது மாத்திரம் இல்லாமல் கேன்சர் பேஷண்ட், எய்ட்ஸ் பேஷண்ட், எதெல்லாம் மெடிக்கலி இம்பாசிபிளோ மெடிக்கலி பாசிபிளான விஷயத்த மெடிக்கல் டாக்டர்ஸ் செய்யட்டும், மற்ற ஆட்கள் செய்யட்டும். சூப்பர் நேச்சுரலான மிராக்கல்ஸ் உங்களை கொண்டு என்ன கொண்டும் கர்த்தர் வந்து செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் பெறணும், அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்னால நிரப்பப்படணும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் என்ன, சீஷர்களை போல உலகத்தை கலக்க வேண்டியதுதான். ஆமென், ஹalleluya. ஓகே. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் செய்யப்பட்டது. நம்மளும் செய்வோம். ஹalleluya. 44வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க முடிஞ்சா அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த ஹார்ட் இருந்துச்சு பாருங்களேன். இவங்க கிட்ட இந்த மணி மைண்டட்னஸ் எல்லாம் இல்ல. எனக்கு உனக்கு இல்லையா நான் கொடுக்குறேன். இல்லைன்னா இது கடனாங்கடியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து வித்துட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் பாருங்க எந்த அளவுக்கு அந்த 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 காலகட்டத்துல இருந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களை ஒரு மன நேரத்துல இருப்பாருங்க. யாருக்குன்னா இந்த வார்த்தை போய் சேர்ந்தா சேரட்டும். ஒருமனப்படலைன்னா ஒருமனப்படுங்க. தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. எஸ்பெஷலா திருச்சபைகள்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருமனம் என்றது ஃபெலோஷிப். எஸ், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. காலையில எங்க சர்ச்ல பிசிக்கல் சர்ச் நாங்க மீட் பண்ணும் போது இதெல்லாம் நாங்க சேனல்ல இருந்து நிறைய ட்ரை பண்ணலாம் இருக்கோம். அனுதினம் மீட் பண்ற மாதிரி. சோ தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பப்பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணு. நிறைய பேருக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா மகிழ்ச்சியெல்லாம் கபடு நிறைய காணப்படுதே. கொஞ்சம் மனம் திரும்புங்க, மனம் திரும்பலாம். கபடி இல்லாத இதயத்தோட வாழ்க்கை வாழலாம். வீடு வீடா போய் நல்லா பிளஸடா இருந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்து ஜபம் நடத்தி சூப்பரா பாருங்க. செழிப்பா இருக்கணும் என் கிறிஸ்டியன் வாழ்க்கை. செழிப்பா இருக்கணும். கத்துட்டு அப்படிதான் எவ்வளவு ஹாப்பியாக அதுக்கப்புறம் வச்சு செய்யறானுங்க. சுத்தி இருக்கிறவங்க செதற எல்லாம் நடக்குது. அத மத்தியில அவங்களுக்குள்ள ஜாய், நமக்குள்ள அந்த சந்தோஷம் வந்து யாராலையும் திருடப்படவே முடியாத இருக்கணும். அது வந்து கிறிஸ்தவுக்குள்ளதான் நம்ம இருக்க முடியும். ஓகேவா? அந்த விதமான யாருமே திருட முடியாத ஒரு ஜாய்ஃபுல்னஸ் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தாவின் முக்கியத்துவத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஓகேவா? மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. லாஸ்ட் வர்ஸ் 47. தேவனை துதித்து பாத்தீங்களா, அவங்க வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லயே வந்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இதை நான் முக்கியமா அண்டர்லைன் பண்ணணும்னு ஆசை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் மனுஷ தயவுலாம் வேணாம், எனக்கு ஏசப்பாவே இருக்கிறாரு. ஏசப்பா இப்ப வந்து இறங்கி செய்வாரா? இல்ல, மனுஷ தயவு ரொம்ப முக்கியம். ஏன் நான் எப்படி பிரதர்னா மாதிரி பேசுறீங்களே நீங்க? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் நிலைத்திருந்தார். விருத்தி அடைந்தார் போல தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமா விருத்தி அடைந்தார். அப்போ ஏசப்பாவுக்கே ஞானம் வளர்த்தி தேவ கிருப, அதாவது தேவ கிருப போதும் இல்லையா? அதுலயே வாழ்க்கை வேணாங்க. மனுஷ தயவு ஏசப்பாக்கே தேவைப்படும் போது நம்ம என்ன இயேசுவை விட மிஞ்சினவர்களோ? அப்போ நமக்கும் மனித தயவு வாழ்க்கை ஃபுல்லா அதிகமா தேவைப்படுது. அதுக்கு மனுஷன் காலப்படி சொல்ல, ஆனா மனித தயவு அவசியம் என்பதனால இவங்க பாருங்க, இவங்க தேவனை துதிச்சு இவங்க அப்பம் பெற்று இவங்க பாருங்க காட் கூட ஒரு மாதிரி கனெக்ஷன்ல சர்ச்சா சேர்ந்து சூப்பரான ஒரு லைஃப் வாழும் போது மனுஷர்கள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் தயவு கிடைக்க தேவன் கிருபை பாருங்க. அது உங்களுக்கு எனக்கும் மனுஷ தயவு கம்மியா இருக்கா? மனுஷங்க நம்ம பகைக்கிறாங்க, எப்ப தயவே இல்லப்பா என்ன சுத்தினா ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ண இருக்கோம்னு அர்த்தம். அதை டைப் பண்ணலாம். மேல கொடுக்கப்பட்ட படிச்ச வசனங்கள் பிரகாரம் வாழ்க்கையை வாழலாம், திருச்சபைகளை நடத்தலாம். சபையில இருக்க சர்ச்சுக்கே போகாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போயிட்டு எந்த விதமான கோர் குரூப் மீட்டிங்ஸ்க்கும் போகாம மென்ஸ் ஃபெலோஷிப் ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் வாலிபர் ஐக்கியம் எதுவும் போக மாட்டேன். எங்கேயுமே போக மாட்டேன். ராஜா மாதிரி வருவேன், சர்ச்சுக்கு வருவேன், கடமைக்கு அட்டன் பண்ணிட்டு போவேன். மனுஷ தயவு கிடைக்குன்னா கிடைக்காது. கிடையவே கிடையாது உங்களுக்கு. எப்போ இவங்கள மாதிரி அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கத்துல துதிச்சு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் எல்லாமே டைட்டா வச்சுக்கும் போது பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன் ஃபேவர், ஓகே, மனித தயவு நம்மை தேடி வரும். ஹalleluya. எஸ், தேவனை இவங்க துதிச்சிருக்கும் போது ஜனங்களை எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாரு பாருங்களேன். அந்த விதமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி இந்த சாப்டர் முடியுது. சோ சபையில ஆளுங்க சேர்றதுக்கு எதோ இவங்க பண்ணின்னு சுத்தல. தெளிவா 2-3 விஷயம் பண்றாங்க. ஒண்ணு, சர்ச் கேதரிங் அனுதினமும் கூடினாங்க. 2வது, ஹோம் கேதரிங் வீடுகள் தோறும் அவங்க வந்து ஸ்மால் ஃபெலோஷிப் நிறைய இடத்துல வந்து ஸ்மால் குரூப்ஸ் நடக்குது. ரொம்ப பிளஸர். இந்த ஸ்மால் குரூப்ஸை விட்டுறாதீங்க. கேர்சல்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய திருச்சபையில கேர்சல்ஸ் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுக்குற அதே ப்ரையாரிட்டி அதே இம்பார்ட்டன்ஸ் பிரேயர் செல்ஸ்க்கும் கேர்சல்ஸ்க்கும் ஹோம் கேதரிங்ஸ் வீடு ஜபங்களுக்கு நீங்க கொடுங்க. ஏன்னா அது சோ வெரி இம்பார்ட்டன்ட், சோ வெரி குரூஷியல். அங்கேதான் திருச்சபை வளரும். ஏன்னா அங்க அந்த ஸ்மால் குரூப்ஸ் அங்கங்க ஹோம் சர்ச்சஸ்ல குட்டி குட்டி இடத்துல வெனஸ்டே தேர்ஸ்டே டியூஸ்டேஸ் நடக்கும் போது அங்க கத்துற அறியாதவங்க யாருன்னா வந்து தற்செயலாவோ ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டேன் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு நிறைய சாட்சிகளை கேட்கலாம். அதனால அந்த இடத்துல நீங்க இருக்கணும். உங்க மூலியமா தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சோ உங்களுடைய பிரசன்ஸ் ஒவ்வொரு ஸ்மால் குரூப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எஸ்ஐசியில உங்களுடைய பிரசன்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ, எப்படி உங்களுடைய சர்ச்சஸ் உடைய மெயின் சண்டே சர்வீஸ்ல இம்பார்ட்டன்ட்டோ, அதே போல உங்களுடைய பிரசன்ஸ், ஓகேவா, உங்களுடைய பங்கேற்பு
நீங்க இருக்க வேண்டிய இடம் ஒவ்வொரு ஆராதனை வேலையிலும் உங்களால முடிந்த அளவுக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் டயர்டா இருக்குது எப்பனா போய் உட்காந்துட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுடைய உதவி, உங்களுடைய ஊழியம் தேவைப்படுகிற ஒரு ஆத்துமா அங்க இருக்கும். நீங்க போலன்னா அந்த ஆத்துமா ரட்சிப்புல நஷ்டப்பட மாட்டாங்க. அதனால உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிற ஒரு பாஸ்டரா உங்களுக்கு நான் வலியுறுத்துறேன். தயவு செஞ்சு இந்த ஸ்மால் குரூப்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்களைக்கும், பெண்களைக்கும், வாலிபர்களா இருந்தீங்கன்னா வாலிபரைக்கும், சிறுவர்களா இருந்தீங்கன்னா சிறுவர்கள் கூடுக சண்டே ஸ்கூல் வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி ஸ்மால் குரூப்ஸ் பிரேயர்ஸ் முட்டி மோதியாவது ஓடும். நான் சொல்லிட்டா ஒரு சாட்சி சொல்லிட்டா இன்றைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுறேன். இன்றைக்கு நான் வந்து ஒரு பாஸ்டரா தேவன் ஒரு பெரிய மாபெரும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. ரெஸ்பெக்டபிள் ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு காலிங் கொடுத்திருக்கிறாரு. சும்மா கிடைக்கலங்க. எங்களுக்கு சர்ச்ல கேசிசி தி ஃபேமிலி சென்டர் அப்படின்ற சர்ச்ல நான் இருந்தேன். என்னுடைய 25 வயசு வரைக்கும். கிட்டத்தட்ட மோஸ்டா என்னால முடிஞ்சத ஒரு கேர்சல்யும், ஒரு உபவாச ஜெபம், ஒரு பிரேயர்ஸ்ல நான் மிஸ் பண்ண மாட்டேன். அடி மழை கொட்ட கொடைய பூச்சினாவது போயிடும். ஒரு 3 பேர் தான் வருவோம். அது கொஞ்சம் பெரிய சர்ச் தான். இருந்தாலும் பிரேயர் சர்ச்க்குலாம் பிரையாரிட்டி நெறைய பேர் குடுக்க மாட்டாங்க பாரு. எல்லா சபைகள்லயும் அப்படித்தானே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வர கும்பல் வேற. இந்த பிரேயர் ஸ்மெல் ஹோம் சர்ச், ஸ்மால் குரூப்ஸ்லாம் ஆளுங்களே வரதில்ல. ம். ஆனா, எனக்கு அப்ப இவ்வளவுலாம் விவரமே தெரியாது. எனக்கு என்னன்னா ஏசப்பா பிடிக்கும். ஏசப்பாவ துதிக்கிற ஒரு இடத்துல போய் இருக்கலாமேன்னா, வீட்ல வெட்டியா பாத்தீங்கன்னா ஃபோன் நோன்றதுக்கு எந்திச்சு போ. தேர்ஸ்டே பிரேயர் செல் போ அட்டெண்ட் போயிட்டு அங்க ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் இப்போ நான் வந்து ஃப்ரூட்டா பாக்குறேன். அப்பா அப்ப ஏதோ விதைச்சிருக்கிறோம் பாருங்களேன். ஆண்டவர் பாக்குறாரு பாரு. உண்மையுள்ளோ நின்று நீ கனமான ஊழியத்தை கொடுக்கிற தேவன். கொஞ்சத்துல உண்மையாகிறான்டா. டேய் தூக்கி உன்னை வைடா அணிகத்துக்கு அதிகாரியாக. நீ போடா மேய்ப்பனா ஆவுடா. நீ தான் எலிஜிபிள் கேண்டிடேட். இது பாருங்க. ஒரு தகுதியை வளர்த்துக்கலாம் இல்ல. நீ எலிஜிபிள் ஏன் தெரியுமா? நீ இந்த மாதிரி கொஞ்சத்துல உண்மையா இருந்திருக்கிற. அநேக மல்டிபிள் டைம்ஸ் உண்மையா இருந்தது. நான் பிளஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். போ நீ போய் மேய். உன்ன மாதிரி நிறைய ஆத்துமக்கள் தாழ்வு உள்ள ஆத்துமக்கள் அவங்களெல்லாம் நீ போய் ஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு பாருங்களேன். இன்னைக்கு 1க்கு 2 திருச்சபை இருக்குது. ஆன்லைன் சர்ச், பிசிக்கல் சர்ச். சும்மா கிடையாதுங்க பிளஸிங்ஸ். அது போல ஏன்னா அந்த இடத்துல என்னுடைய ஊழியம் ஒரு சில ஆத்துமாக்களுக்கு தேவைப்பட்டது. ரொம்ப இன்டிமேட்டா இருக்கும் அந்த பிரேயர் செல்ஸ்லாம். அது போல உங்கள் திருச்சபைகளில் அந்த ஸ்மால் குரூப்ஸ்ல, கேர் செல்ஸ்ல, பிரேயர் செல்ஸ்ல உங்களது ஊழியம் தேவை. அண்ட் மெயினா உங்களுக்கு ஊழியம் தேவை. அதாவது நீங்க ஹெல்ப் ரிசீவ் பண்ற இடத்துல இருந்தீங்கன்னா ஸ்மால் குரூப்ஸ் மூலயமா, பிரேயர் செல்ஸ் மூலயமா, கேர் செல்ஸ் மூலயமா ஆவியானவர் ஏதோ ஒரு வார்த்தையின் மூலியமாவோ, வர்ஷிப் மூலியமாவோ, பிரேயர்ஸ் மூலியமாவோ, நபர்கள் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆவியானவர் ஆசைப்படுறாரு. அதனால ஸ்மால் குரூப்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க என்று சொல்லி மேல் கொடுக்கப்பட்ட ஃபுல் வேர்சஸ்ல இந்த சாப்டர் 2ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேதுருவோட லைஃப் குரூஷியலா பார்த்தோம். பெந்தகோஸ்தே நாளுக்கு முன், பெந்தகோஸ்தே நாளுக்கு பின் பரிசுத்த ஆவியானவருக்கு முன் பின்னு பைபிளே 2ஆ பிரிக்கிற அளவு பயங்கரமான ஒரு வல்லமை எப்படி கிடைக்குது? அது யார் மூலியமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதுரு மூலியமா பார்த்தோம். வருகிற நாட்கள்ல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பயணத்தை ஃபியூச்சர்ல நிறைய விதமா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இதோட கண்டினியூஷன் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம பார்க்கலாம். ஓகே. இது இந்த சீரீஸ் வந்து எங்க இருந்து வேணா கண்டினியூ பண்ணலாம். நல்ல ஒரு பிரேக் விட்டு விட்டு கூட எங்க இருந்து வேணா கண்டினியூ பண்ணலாம். பட் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆவியானவரோட பயணத்தை ரொம்ப சீரியஸா எடுத்து நான் வாழ்க்கையை வாழுங்க. திருப்பி சொல்றேன், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்களும் நானும் ஏசப்பா செஞ்சதை விட அதிக அற்புத அடையாளங்கள் செய்வோம். நான் எப்படி சொல்லிச்சு வாயில அடி என்ன அசிங்கம் ஏசப்பா விட எப்படி செய்வோம் நான் சொல்லுங்க. ஏசப்பாவே சொல்லிட்டு போயிருக்காரு. என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா நீங்களான்னு சொல்லிட்டு போய் அந்த வசனத்தை தான் நான் கோட் பண்ணேன். அவர் பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இயேசுவின் நிழல் பட்டு மரித்தோர் எழுந்தார்கள். வசனம் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஆனா பேதுருவின் நிழல் பட்டு அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. வியாதியஸ்தர்கள் சுகமானவர்கள். வசனம் இருக்க பாருங்களேன். ஏசப்பா போய் தொட்டாதான் அற்புதம் நடக்குது. ஜெயரஸ் டாட்டர் எவரின் மகள்கிட்ட போய் ரொம்ப தூரம் போய் தொடுறாங்க. இல்ல இயேசு யாருன்னா வந்து தொட வேண்டாம். ஆனா அவர் எந்த விதமான நல்ல தேவன் பாருங்களேன். அவரை காட்டிலும் அதுக்கப்புறம் வர அவங்களுடைய டிசைபிள்ஸ் நான் உட்பட நம்ம உட்பட என்னை விட நீங்க பிரம்மாண்டமா செய்யணும்டா செல்லங்களான்னு சொல்லிட்டு பசுதாவியனோட கொடுத்துட்டு போயிட்டாரு. பேதனோட நிழல் பட்டு ஒருத்தர் சுகமாகறாங்க. நிழல் பட்டு எப்படிங்க? அதுதான் தேவ வல்லமை. அதுதான் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற வல்லமை. அந்த வல்லமையை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இது வரைக்கும் தயவு செஞ்சு ஞானஸ்தானம் பெறாதவர்கள் வெகு சீக்கிரத்துல உங்களோட திருச்சபையில போய் எடுத்துக்கோங்க. சோ வெரி குரூஷியல். பட் ஜஸ்ட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் ஆவியின் அபிஷேகம் இருக்குது. அதன் மூலயமா நிறைய வரங்களால ஆவிக்குரிய வரங்களால் நான் நிரப்பப்பட்டு இந்த சீஷர்களை போல மெயினா பேதுருவை போல நாமும் வல்லமையுள்ள பிரசங்கியா இருக்கலாம், வல்லமையுள்ள இவாஞ்சலிஸ்டா, வல்லமையுள்ள ப்ராஃபெட்டா, வல்லமையுள்ள ஊழியக்காரங்களா, வல்லமையுள்ள பாஸ்டர்ஸா வருகிற நாட்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல உலகத்தின்
கடைசி பரியந்தம் எல்லா இடத்துலயும் போய் நம்ம வந்து பெரிய புரட்சியை கர்த்தருக்காக செய்ய நாம் வல்லவர்களா இருக்கிறோம். நீங்க பாத்துருவாங்களா இருக்கிறீங்க. உங்களை நீங்க டவுட் பண்ணாதீங்க. இந்த இந்த வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க கேட்கும்போது இப்ப பாதி பேர் என்ன தெரியுமா பண்றீங்க? யாருக்கோ போல உங்களுக்கு தான் உங்களுக்கு தாங்க உங்களுக்கு தான் கை நீட்டுதல் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஓகே. என்ன கொண்டு எப்படி நான்லாம் நான் பெண்ணாச்சே. ஐயோ! பெண்ணாவது பென்சிலா அதெல்லாம் அந்த காலம். எல்லார் மூலியமாவும் தேவன் அவன் மகிமைப்படும். உங்கள கொண்டு தான் உலகத்த கலக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். அதனால ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யார வேணா எப்படி வேணா தேவன் பயன்படுத்துவாரு. நீங்களே உங்கள பில்லிட்டில் பண்ணிக்காதீங்க. நீங்களே உங்கள சப்ரஸ் பண்ணிக்க அமைக்காதீங்க. இந்த கல்ச்சர் சொல்றத கேட்காதீங்க. இந்தியன் கல்ச்சர் இஸ் நாட் அவர் காட். தமிழ்நாடு கல்ச்சர் இஸ் நாட் அவர் காட். ஜீசஸ் இஸ் அவர் காட். ஓகேவா? பைபிள் இஸ் ஆர் மேனுவல் புக். ஓகேவா? பைபிள் சொல்றது கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்ன சொல்லுது? அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. அத வச்சுக்கின்னு உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். கல்ச்சர் என்கிற தவுலோண்டு விஷயத்துல லாக் ஆயிடாதீங்க. அ அ நாங்க இப்படிதான் வளர்க்கப்பட்டோம். தவுலோண்டு பாக்ஸ்ல லாக் ஆயிடாதீங்க. டூ நாட் பாக்ஸ் யுவர் செல்ஃப். நம்ம வந்து ஒரு ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பிசாசு அடைக்க பல வருஷமா முயற்சி செஞ்சுன்னு ஆனா ஒரு சில பேர் லாக் ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன மாரி ஆளுங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா தேவன் தெளிவுபடுத்துற வார்த்தை தெளிவுபடுத்துது. பைபிள் டெய்லி படிச்சு அப்டேட் ஆயினே இருக்கிறோம். வார்த்தை சத்தியத்தை உண்மையை பேசினே இருக்குது. இதுக்கு மேல பிசாசு என்ன பண்ண முடியும்? பாக்ஸ்லாம் பண்ண முடியாது. நிறைய ஊழியக்காரர்களை வச்சு கூட உங்களை வந்து டப்பாக்குள்ள போட்டு நீ இவ்வளவுதான் அப்படின்னு அடைக்க ட்ரை பண்ணுவோம். மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேதம் உங்களை குறிச்சு என்ன சொல்லுது? ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஏசப்பா உங்களை குறிச்சு என்ன சொல்றாரு? எந்த அளவுக்கு நீங்க வெடிச்சு சிதறணும். போன வாரம் மெசேஜ்ல பார்த்து பாருங்க. டினாமிஸ் வெடிகுண்ட அளவிற்கு வல்லமையினால் நம்ம வந்து நிரப்பப்பட்டு உலகம் ஃபுல்லா வெடிச்சு சிதறணும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாகும். இன்னைக்கு எப்படி நிறைய ரெப்யூட்டட் மேன் ஆஃப் காட், விமன் ஆஃப் காட் உலகம் ஃபுல்லா கலக்கிறீங்க. அது போல நீங்களும் நானும் இருப்போம். இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எப்ப மாறும்னா நீங்க கோஆபரேட் பண்ணலனாலும் அது நடக்காது. மற்றபடி as long as you are cooperating with God, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் வசனத்துல சொல்லிக்கிறார் பாருங்க. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை தாழ்மையாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தாழ்மைலாம் நமக்கு எப்பவுமே மேண்டேட்டரியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தான். ஆனா நம்ம பேரை பெருமைப்படுத்துறது நம்ம வந்து பிரபலமாகறதுலாம் தலைவர் பதவியை பார்த்துப்பாரு. அவருடைய வேலை. ஏன்னா யாருடைய பெயர்கள் பெருமைப்படுத்தி ஆஹ் ஒரு எப்படி சொல்றது பப்ளிக் ஃபிகராவோ ஒரு வந்து பிரபலமா ஆயிட்டோம்னு வைங்களேன். இன்னைக்கு இந்த மெசேஜ லைவ்ல கிட்டத்தட்ட 15 to 20 பீப்புள் கேட்டுன்னு இருக்கு. ஆனா 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 யூடியூப்ல ஒரு லெவல் ரீச். ஆனா நம்ம பிரபலமாகும் போது 50 பேரு 50,000 50 லட்சமாவும் மாறும். அதனாலதான் நம்மளுடைய அந்த எல்லைகளை பெரிதாக்கும் ஜெபம் பண்ணலாம். அந்த பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஏன்னா 50 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா இல்ல 50 லட்சத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்? எதை சூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸா கர்த்தருடைய வார்த்தை நிறைய பேருக்கு ரீச் பண்ணா நல்லது தானே. 3 பேருக்கு பிரசங்கம் பண்றியா பேதுரு? 3000 பேரை ரட்சிக்கணும் நடத்தணுமா? எது பெட்டர்? 3000 பேரு ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க எப்படி? அதுதான் உங்களை கொண்டு என்ன கொண்டு கட்டுறது அது பாக்குறீங்க. யாருன்னா இதை கேட்டு இருக்கிறவங்க நான் வந்து எனக்கு இவ்வளவுதான் எனக்கு எப்படி கொடுக்கப்பட்ட சின்ன சபையிலேயே நான் ஊழியம் பண்ண ஆண்டோருடைய பிளான் அது இல்லவே இல்லை. டு ஸ்டார்ட் ஆஃப் ஸ்மால் சர்ச்சஸ். பட் இந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நம்மை அநேகத்திற்கு அதிகாரியாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ அத உள்வாங்கின்னு நான் உன்னை ஆசிரியத்து உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்கிறேன். பேர் பெருமைப்படணும். வேற லெவல்ல போனேன். நம்ம பேர் உயர்த்தப்படும் போது ஆண்டவருடைய நேம் நம்ம நிமித்தம் வேற லெவல்ல உயர்த்தப்படும். நிச்சயமா நான் விசுவாசம். இப்ப நம்ம பவுல ஆசீர்வாதம் ஒரு லெஜெண்டா பாக்குறோம். பீட்டர் ஒரு லெஜெண்டா பார்க்கணும். அவங்களோட நிறுத்திடுமா? இல்ல. பவுலை அழைத்த தேவனை மகிமைப்படுத்தப்பா பேதுரு இந்த அளவுக்கு மாத்திக்கிறோம். பரிசுத்தாவே வல்லமை மெசேஜா தானே பேதுருவை தூக்கியா கொண்டாடுற இல்ல. அதனாலதான் ஆனா பேதுருவை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அது போல நீங்களும் நானும் வேற லெவல்ல உயர்த்தப்படும் போது பிரபலங்கள் ஆகும் போது வெடிச்சு சிதறும் போது நம்மளாம் ஒரு மேட்ச் நம்மளெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா அந்த டைம்ல தேவ நாம உயர்த்தப்படுவாங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை யாராலையும் மறக்க முடியும். இன்னைக்கு மதிப்பு மிக்க பெரிய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கலாம். உங்க மைண்ட்ல யாருன்னா இருக்கலாம், என் மைண்ட்ல யாருன்னா இருக்கலாம். அவங்களை யோசிக்கும் போதெல்லாம் அவங்களுக்காக நம்ம ஃபேன் ஆயிருக்க மாட்டோம். அவங்களுக்காக நம்ம அப்படியே அவங்களை புடிச்சு போயிட அவங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அந்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகத்தை பார்த்து இந்த மனுஷன் அப்படி இருக்கிறாரு. என்ன இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்களே வேற லெவல்ல. அதுதான் இன்ஸ்பயர் ஆகுது. அது போல நம் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படணும். அதுதான் நம்மளுடைய ஒன்லி கோல். ஃபியூச்சர்ல நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். நிச்சயமாக நாம் பிரகாசிப்போம். பிறர் பிரகாசிக்க பெரிய வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம மூலியமா உலகமே பிரகாசிக்கும். இயேசுவின் நாமத்துல அந்த வார்த்தை நான் பிளஸ் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென்.